வெல்கம் பேக் டு ஜிஎஸ்டி தமிழ். நம்ம இன்னைக்கு ஜிஎஸ்டியோட பேசிக் டீடைல்ஸ் வந்து எனக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி போறேன். இதுல வந்து ஜிஎஸ்டி வந்து ஆஹ் அது வந்து கரெக்டா ரெண்டு விதமா பிரிச்சிருக்கிறாங்க. ஒண்ணு வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதாவது நீங்க கூட்ஸ் பேஸ்டு பிசினஸ் பண்ணீங்கன்னா உங்களோட டேர்ன் ஓவர் வந்து வருஷத்துக்கு, அதாவது டேர்ன் ஓவர் மொத்த டேர்ன் ஓவர் அது வந்து கரெக்டா நெட் ப்ராஃபிட் இல்லை, மொத்த டேர்ன் ஓவர் வந்து 40 lakhs மேல போனீங்கன்னா நீங்க வந்து ஜிஎஸ்டி வந்து அப்ளை பண்ணி நீங்க கரெக்டா எடுத்து வச்சுக்கணும், அது மஸ்ட். அதே மாதிரி நீங்க வந்து சர்வீஸ் பேஸ்ட் பிசினஸ் பண்ணீங்கன்னா உங்களோட டேர்ன் ஓவர் வந்து 20 lakhs மேல போனாவே நீங்க மஸ்ட் ஜிஎஸ்டி பட் நீங்க எடுத்து நீங்க கரெக்டா நீங்க வந்து ஃபைன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பல்கா பெரிய பெரிய ஃபைன் போறது கூட இருக்கு. பட் அதே நேரத்துல உங்களோட டேர்ன் ஓவர் வந்து தாண்டல, அதாவது நீங்க கூட்ஸா இருந்தா 40 lakhs தாண்டல, அதே மாதிரி நீங்க சர்வீஸ் பேஸ்ட் பிசினஸ் இருந்தா 20 lakhs வந்து தாண்டல. அப்படி கரெக்டா தாண்டாத இருக்கும்போது கூட நீங்க வந்து கரெக்டா வாரண்டியா போய் ஜிஎஸ்டி வந்து நீங்க அப்ளை பண்ணி நீங்க எடுத்து வச்சுக்கலாம். ஆனா நீங்க அப்ளை பண்ணி கரெக்டா எடுத்து வச்ச உடனே நீங்க மாசம் மாசம் வந்து கரெக்டா ஃபைல் பண்ணணும். பட் ஒரு சில பேர் தப்பா என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, இது மோஸ்ட் ஆடிட்டருக்கெல்லாம் இந்த கேஸ் நிறைய வந்திருக்கும், டாக்ஸ் பண்ண ஆடிட்டர். ஆனா சில பேர் வந்து ஜிஎஸ்டி வந்து பட் ஆல்ரெடி எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க டேர்ன் ஓவர் வந்து 40 lakhs 20 lakhs தாண்டாது. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைல் பண்ணாமே கரெக்டா அப்படியே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நோட்டீஸ் வரும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஆடிட்டர் போய் கேட்பாங்க, சார் இந்த மாதிரி எங்களோட டேர்ன் ஓவர் வந்து 40 lakhs வந்து தாண்டல, அதனால நாங்க ஜிஎஸ்டி வந்து பண்ணல, எங்களுக்கு ஏன் நோட்டீஸ் வந்துட்டு. பட் ஆடிட்டர் போய் கேள்வி கேட்பாங்க. ஆனா அது அப்படி இல்லை. நீங்க 40 lakhs தாண்டுது, 40 lakhs வந்து உங்களோட டேர்ன் ஓவர் கரெக்டா தாண்டுதோ இல்லையோ, நீங்க கரெக்டா ஜிஎஸ்டி நீங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு நம்பர் அலர்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஜிஎஸ்டி நம்பர் வச்சு நீங்க மாசம் மாசம் வந்து ஃபைல் பண்ணணும். அதுதான் மஸ்ட். நீங்க 1-2 மாசம் ஃபைல் பண்ணணும்னா உங்களுக்கு பர்டிகுலர் ஃபைன் போட்டு அந்த ஃபைன் அமௌண்ட் மாரி நீங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். இதுவே நீங்க 6 மாசத்துக்கு மேல, 3 மாசம் இல்லைன்னா 6 மாசத்துக்கு மேல நீங்க வந்து ஃபைல் பண்ணனா முதல்ல நோட்டீஸ் வரும், இந்த மாரி நீங்க வந்து ஜிஎஸ்டி வந்து ஃபைல் பண்ணாம இருக்கிறீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் 2-3 நோட்டீஸ் வரும். அதுக்கப்புறம் உங்களோட ஜிஎஸ்டியை கேன்சல் பண்ணிடுவாங்க. நீங்க அதுக்கப்புறம் நீங்க எடுக்கணும்னா மொத்த ஃபைல் அமௌண்ட்டும் கட்டிட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க அந்த ஜிஎஸ்டியை வந்து நீங்க கரெக்டா எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால உங்களோட டேர்ன் ஓவர் தாண்டுதோ இல்லையோ, நீங்க ஜிஎஸ்டி நீங்க வந்து கரெக்டா பட் எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்றது ரொம்ப மஸ்ட். அதே மாதிரி ஒரு சில கரெக்டா பிசினஸ் பீப்புள் வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுவீங்க. அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி கரெக்டா இன்கம் டேக்ஸும் ஃபைல் பண்ணுவீங்க. நீங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது உங்களோட டேர்ன் ஓவர், அதாவது மோஸ்ட்லி கரெக்டா பிசினஸ் பீப்புள் தான் ஜிஎஸ்டி எடுத்திருப்பாங்க. பிசினஸ் பீப்புளுக்கு வந்து ப்ரொபர்ட்டிஷிப் கம்பெனியா இருந்ததுன்னா ITR 3 இல்லைன்னா ITR 4 பண்ணுவாங்க. இதுவே கம்பெனி இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்னா ITR 5. இதுவே பிரைவேட் லிமிடெட் எல்எல்பி இவங்க இதெல்லாம் ITR 7 வந்து பண்ணுவாங்க. அந்த ITR 7, அதாவது பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு வந்து ஆல்ரெடி ஆடிட்டர் வந்து பட் அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணணும். அதுதான் மஸ்ட். அவங்களே எல்லா டீட்டெயிலும் பார்த்துப்பாங்க. ஆனா இந்த ப்ராப்பர்ட்டிஷிப் கம்பெனி வச்சிருக்கிறாங்கல்ல, அவங்களும் பிசினஸும் சேர்ந்தா, ஏன்னா ஒரே பேன் கார்டுல தான் உங்களோட பேன் கார்டு தான் அந்த கரெக்டா நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்களோ அதுக்கு பேன் கார்டு. அப்ப நீங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது உங்களோட ஜிஎஸ்டி டேர்ன் ஓவரும் உங்களோட இன்கம் டேக்ஸ் நீங்க என்ன காமிக்கிறீங்களோ அது மோஸ்ட்லி டேர்ன் ஓவர் வந்து மேட்ச் ஆகணும். அப்படி சப்போஸ் உங்களோட ஜிஎஸ்டி டேர்ன் ஓவரோட உங்களோட இன்கம் டேக்ஸோட டேர்ன் ஓவர் வந்து அதிகமா கூட இருக்கலாம். ஆனா உங்களோட ஜிஎஸ்டி டேர்ன் ஓவரோட இன்கம் டேக்ஸ் டேர்ன் ஓவர் வந்து கம்மியா இருந்தா அது உங்களுக்கு நோட்டீஸ் வர வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஏன்னா இப்ப ஜிஎஸ்டியும் இப்ப ஜிஎஸ்டியும் பட் அவங்க வந்து சேமா தான் செயல்படுறாங்க. சேம் மீன் அவங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா இவங்க 2 பேரும் டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதனால நீங்க ஐடி ஃபைல் பண்ணும்போது உங்களோட ஜிஎஸ்டில என்ன டேர்ன் ஓவர் இருக்கோ அது மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு மேல கூட நீங்க பண்றோம். பட் உதாரணத்துக்கு உங்களோட ஜிஎஸ்டி போர்ட்டல்ல வந்து ஒரு 40 lakhs உங்களோட டேர்ன் ஓவர் வந்து காமிக்குது. நீங்க உங்களோட இன்கம் டேக்ஸ் இதுல நீங்க 60 lakhs கூட வந்து உங்களோட டேர்ன் ஓவரா வந்து 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 காமிக்கலாம். ஆனா நீங்க 30 lakhs உங்களோட ஜிஎஸ்டில இருக்கிற டேர்ன் ஓவரை விட நீங்க கம்மியா அதுல வந்து காமிக்க கூடாது.
இதுதான் மேட்ரு. நீங்க அதை நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு சில பேர் வந்து காம்போசிஷன் ஸ்கீம் வந்து அட்டாச் அது வந்து கரெக்டா எடுத்திருப்பாங்க. அந்த காம்போசிஷன் ஸ்கீம் வந்து பர்டிகுலர் செக்டார் பிசினஸுக்கு மட்டும்தான் அந்த காம்போசிஷன் ஸ்கீம் பட் அடாப்ட் ஆகும். ஆனா அந்த காம்போசிஷன் ஸ்கீம் வந்து நீங்க 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஃபைல் பண்ணுவீங்க. 3 மாசத்துல உங்களுக்கு எவ்வளவு டேர்ன் ஓவர் வந்ததோ அதுல 1% எடுத்து சிஜிஎஸ்டி அதுக்கப்புறம் எஸ்டிஎஸ்டிக்கு வந்து நீங்க பிரிச்சு பே பண்ணிடுங்க. ஆனா காம்போசிஷன் ஸ்கீம்ல என்ன மேட்டர்னா, நீங்க ஐடிசி வந்து கிளைம் பண்ண முடியாது. இப்ப நீங்க ரா மெட்டீரியலோ இல்லைன்னா கூட்ஸோ நீங்க வாங்கும் போது நீங்க டாக்ஸ் பே பண்ணிட்டு தான் நீங்க வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கியிருப்பீங்க. அப்படி வாங்கும் போது நீங்க அந்த ஜிஎஸ்டி பில் உங்ககிட்ட இருந்தால் கூட நீங்க காம்போசிட் ஸ்கீம் போகும்போது அந்த ஐடிசி வந்து கிளைம் பண்ண முடியவே முடியாது. பட் அதுக்கப்புறம் என்ன இதுன்னா, நம்ம கரெக்டா ஜிஎஸ்டில வந்து 0ல இருந்து 28% வரைக்கும் டாக்ஸோட அந்த அந்த ஸ்லாப் இருக்கு, அந்த கட்டமைப்பு இருக்கு. ஆனா மோஸ்ட்லி வந்து 18% தான் ரொம்ப காமனா இருக்கும். இப்ப நீங்க ஒரு 2 வீலர் வாங்குறதா இருந்தாலும், இப்ப நீங்க ஏதாவது ஒரு சர்வீஸ், நம்ம அக்கௌண்டிங் சர்வீசஸ் கூட நம்ம ஜிஎஸ்டி பில் போடும்போது 18% தான். அதனால ஜிஎஸ்டில ரொம்ப காமனான நீங்க அதிகமா பில்லுல பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா 18% ஜிஎஸ்டி தான் நீங்க அதிகமா பாப்பீங்க. அதே மாதிரி நம்ம இந்தியால வந்து ஹை ஜிஎஸ்டி எது பாத்தீங்கன்னா 28%. இந்த 28% டாக்ஸ் வந்து எதுக்கு போடுறாங்கன்னா, இப்ப ஆடம்பர பொருட்கள் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆடம்பர கார்கள், அதுக்கப்புறம் சிகரெட், அதுக்கு அந்த மாதிரி இந்த பான் பராக், அந்த மாதிரி இந்த போதை வஸ்து சொல்லுவாங்க, இந்த போதை பொருட்கள் 28% சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஆடம்பர பொருட்கள்லாம் 20%. அதுதான் இந்தியால இருக்கிற ஹை டாக்ஸ். இத கவர்மெண்ட் கேட்டா, பட் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பே டாக்ஸ் பண்ணும்போது இதோட கன்சியூம் ரேட்டு குறையும். உதாரணத்துக்கு இப்ப சிகரெட் மேல 28% வந்து டாக்ஸ் போட்டிருக்காங்க. இப்ப 20% டாக்ஸ் போடும்போது அதோட ரேட்டும் ஏறும், சிகரெட் ரேட்டும் ஏறும். அப்ப அதோட நுகர்வு கன்சியூம் வேல்யூ வந்து கம்மியா ஆகும்ட்டு கவர்மெண்டோட எண்ணம். அதனாலதான் அதுக்கெல்லாம் நம்ம ஹை டாக்ஸ் போடுறாங்க. அதே மாதிரி சில ப்ராடக்ட்டுக்கெல்லாம் டாக்ஸ் இல்லை, அதுக்கு வந்து நில் ரிட்டர்ன் சொல்லுவாங்க, இல்ல சாரி அதுக்கு வந்து நில் சொல்லுவாங்க, அது இல்லைன்னா 0% டாக்ஸ் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நான் வந்து பிராண்டட் இல்லாம அரிசி, பிராண்டடே இல்லாத அரிசி, அதே மாதிரி நம்ம காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் பேக் பண்ணாம அன்பிராண்டடா இருக்கிறதுக்கெல்லாம் ஜிஎஸ்டியே இல்லை. இதுவே ஒரு பிராண்டட் அரிசி, இந்த கரெக்டா பாஸ்மதி அரிசி எல்லாம் முதல்ல வந்து 5% டாக்ஸ் இருந்தது, இப்போ வந்து 12% வரைக்கும் போயிடுச்சு. அதே மாதிரி இந்த டாக்ஸை கூட அடிக்கடிக்கு வந்து கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் கூடும். அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூடும்போது அந்த ப்ராடக்ட்ல இருக்கிற என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் ஜிஎஸ்டி வந்து சேஞ்ச் பண்ணலாம், எந்தெந்த ப்ராடக்ட் குறைக்கலாம், எந்தெந்த ப்ராடக்ட் எல்லாம் ஏத்தலாம்ட்டு அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து தீர்மானம் பண்ணுவாங்க. அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல ஹெட் யாருன்னா, நம்ம இந்தியால இருக்கிற பினான்ஸ் மினிஸ்டர், நம்ம இந்தியன் பினான்ஸ் மினிஸ்டர் தான் அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஹெட். அதே மாதிரி அந்த ஜிஎஸ்டி குழு இருக்குல்ல, டீம், அந்த டீம்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, நம்ம இந்தியால எத்தனை ஸ்டேட் இருக்கோ அந்த ஸ்டேட்டோட பினான்ஸ் மினிஸ்டர்ஸ். இப்ப வந்து நம்ம தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல வந்து கரெக்டா நிதித்துறை அமைச்சர் இருப்பாரு. அவரு தான் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல தமிழ்நாடு சார்பா, தமிழ்நாடு கரெக்டா மெம்பரா அவரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பாரு. அதே மாதிரிதான் பட் எல்லா ஸ்டேட்ல இருந்தும் பட் அவங்களோட பினான்ஸ் மினிஸ்டர் வந்து இதுல வந்து கலந்துப்பாங்க. பட் இதுதான் ஜிஎஸ்டியோட பேசிக் இன்ஃபர்மேஷன். ஜிஎஸ்டியோட பேசிக்கே இன்னும் நிறைய இருக்கு. இது பார்ட் 1 தான். இது முடிஞ்ச உடனே பார்ட் 2 வீடியோ நான் அப்புறம் போடுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.